ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை குசேலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சுதாமா என்பது குசேலரின் இயற்பெயர். குசேலம் என்றால் கிழிந்த ஆடை என்று பொருள். கிழிந்த ஆடையை உடுத்தியவர் என்ற பொருளில் சுதாமாவை கேலியாக குசேலர் என்றனர். கண்ணனும் சுதாமாவும் சாந்தீப முனிவரின் குருகுலத்தில் தங்கி கல்வி கற்றவர்கள். ஒரு காலகட்டத்தில் குருகுல படிப்பு முடிந்தவுடன் கண்ணன் துவாரகைக்கு சென்று விட்டார். சுதாமன் தமது குல வழக்கப்படி பணிகளை செய்து வந்தார். அவருக்கும் சுசீலை என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது. இவர்களது இல்வாழ்க்கையில் பல பிள்ளைகள் பிறந்தனர். குடும்பம் பெரிதானதால் அதற்கேற்ற வருவாய் இல்லாமல் சுதாமன் மிக சிரமப்பட்டார். குடும்பத்தில் வறுமை நாளுக்கு நாள் அதிகரித்தது. பல நாட்கள் பட்டினியாக இருக்க நேர்ந்ததால் குசேலரும் அவரது மனைவியும் மெலிந்து போனார்கள். பிள்ளைகளும் வாடிப்போயினர். இந்த நிலையில் ஒரு நாள் அவரது மனைவி, பால்ய பருவத்தில் உங்களது நண்பராக இருந்த கிருஷ்ணன் இப்போது துவாரகைக்கு அரசராக உள்ளார். அவரிடம் நேரில் சென்று நமது குடும்ப நிலையை எடுத்து கூறி ஏதாவது உதவியை பெற்று வாருங்கள் என்று கணவனிடம் வேண்டினார். இதை கேட்ட குசேலர் துவாரகைக்கு செல்ல சம்மதித்தார். தன்னுடைய குடும்ப வறுமை நீங்கும் என்பதை விட நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது ஆருயிர் நண்பனை நேரில் காணும் ஆவலே அவர் சம்மதித்ததற்கு காரணம். இதுதான் குசேலரின் உண்மையான நட்புக்கு எடுத்துக்காட்டாகும். ஒரு அரசரை பார்க்க செல்லும்போது வெறும் கையோடு செல்லாமல் ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும் எனும் மரபை அறிந்த குசேலர் கிருஷ்ணனுக்கு கொடுக்க வீட்டில் ஏதாவது உள்ளதா என்று கேட்டார். ஆனால் எதுவும் இல்லை. உடனடியாக அவரது மனைவி அக்கம்பக்க வீடுகளுக்கு சென்று கொஞ்சம் அவலை சேகரித்து வந்து ஒரு பழைய துணியில் சிறிய மூட்டையாக கட்டி கணவனிடம் கொடுத்தாள். பகவான் கிருஷ்ணனை நேரில் பார்க்கப் போகிறோம் என்ற மன மகிழ்ச்சியுடன் குசேலர் துவாரகை நோக்கி நடக்கத் தொடங்கினார். இதுவரை இல்லாத அச்சமும் நாணமும் கவலையும் அவரை பீடித்தன. எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன் அவருடன் குருகுலத்தில் படித்த என்னை அவருக்கு நினைவிருக்குமா? மன்னர்களெல்லாம் வந்து பார்த்து வணங்கிச் செல்லும் நிலையிலுள்ள கண்ணன் இந்த கந்தல் ஆடையில் நின்று நான் உன் நண்பன் என்று சொன்னால் எனக்கு கிடைக்கும் வரவேற்பு எப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டே துவாரகாபுரியின் அரண்மனை வாசலை அடைந்தார். தயங்கி வாயிற்காப்பவனை அணுகி, நான் கிருஷ்ணனின் நண்பன். நானும் அவரும் ஒன்றாக குருகுலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் படித்தோம். சுதாமா என்ற என் பெயரை சொன்னால் கிருஷ்ணன் புரிந்து கொள்வார் என்றார். இதை செவிமடுத்த வாயிற்காவலன் அவரை ஏற இறங்க பார்த்தான். மகுடமும் மயிர் பீலியும் அணிந்து பீதாம்பரம் உடுத்தி மன்னர்களால் கொண்டாடப்படும் மகாபுருஷனான கிருஷ்ணன் இவரது தோழனா? இதற்கு மேல் கந்தலாக முடியாத ஆடை, முகத்திலேயே தரித்திர கலை, கையில் ஒரு கந்தல் துணி முடிச்சு. இவனை எப்படி நம்புவது என்று ஒரு கணம் யோசித்தான். ஆனால் தோற்றம் எப்படி இருந்தாலும் கண்கள் உண்மை பேசின, நிர்மலமாய் இருந்தன. அதனால் நம்பாமலும் இருக்க முடியவில்லை. எனவே குசேலனை வாயிலில் நிற்கச் சொல்லிவிட்டு உள்ளே போய் கிருஷ்ணரிடம் கூறினான். அவ்வளவுதான். கிருஷ்ணர் எழுந்து வாயிலை நோக்கி ஓடி சென்றார். காவலர்களுக்கோ ஒன்றும் புரியவில்லை. கலங்கி போயினர். இவ்வளவு அவசரமாக ஓடிச் சென்று யாரையும் வரவேற்றதில்லையே என மனம் குழம்பினர் காவலர்கள். அவர்கள் குழம்பியதற்கு காரணம் இருந்தது. ஏனென்றால் கிருஷ்ணனை பார்க்க எவ்வளவோ பேர் வந்திருக்கிறார்கள். உயிர் நண்பன் அர்ஜுனன், துரியோதனன், அக்ரூரர், பல தேசங்களைச் சேர்ந்த மன்னர்கள் நிறைய பேர் வருவது வழக்கம்தான். ஆனால் இந்த மாதிரி விழுந்தடித்து ஓடி வரவேற்கப் போனதே இல்லையே. ஏன்? அப்படி என்ன, வந்திருப்பது என்ன பெரிய ஆளா என்று நினைத்தார்கள். அந்தஸ்து, அழகு, செல்வாக்கு, புத்திசாலித்தனம் என்று எதிலும் சமமில்லாத இவருக்கு ஏன் இத்தனை அவசரமாக ஓடி வரவேற்கச் சென்றார்? சுதாமா என்ற பெயரை கேட்டவுடன் குருகுலத்தில் அவன் மடி மீது தலை வைத்து தூங்கியிருக்கிறோம். நமது கால்களை பிடித்து எனக்கு சிரமப்பரிகாரம் செய்த அவனை எப்படி மறந்தோம்? காவலன் சொன்ன அடையாளத்தை பார்த்தால் சுதாமா திருமணமாகி குழந்தைகளுடன் இருக்க வேண்டும். பொருளின் மீது பற்றற்ற காரணத்தால் வறுமையில் வாடுகிறாரோ என்றெல்லாம் எண்ணியவாறு அவனை உடனே அரண்மனைக்கு அழைத்து அவனை போஷிக்க வேண்டும் என்று வாயிலை நோக்கி விரைந்தார். கிருஷ்ணனை பார்த்ததும் வியந்து போனார் குசேலர். வந்த வேகத்தில் அவரை தன்னுடன் இழுத்து அணைத்து கொண்டார். பார்த்த எல்லோரும் பிரமித்தனர். என்ன ஒரு பாக்கியம் இவனுக்கு என்று ஆச்சரியப்பட்டனர். தன்னுடன் அணைத்தவாறு குசேலனை உள்ளே அழைத்துச் சென்றார். குசேலர் சுயநினைவிலேயே இல்லை. நடப்பது கனவா நினைவா என்று புரியாத மயக்கத்தில் இருந்தார். தன்னோடு அணைத்தபடியே அவரை உள்ளே அழைத்துச் சென்று தான் அமர்ந்திருந்த ஆசனத்தில் அமர்த்தினான். பல மைல் தூரம் நடந்து வந்த புழுதி படிந்து காணப்பட்ட அவரது கால்களை ஒரு தங்க தாம்பாளத்தில் வைத்து ருக்குமணி நீர் வார்க்க தனது திருக்கரங்களால் அலம்பினான்.
குசேலர் மனம் நெகிழ்ந்தார், மனம் கூசினார். ஹே கிருஷ்ணா, இதென்ன சோதனை? உனக்கு எந்த விதத்திலும் தகுதியில்லாத நான் நீ அமரும் ஆசனத்திலா? எல்லோருக்கும் அவேகரம் நீட்டி ரட்சிக்கும் உனது திருக்கைகள் என் பாதங்களை அலம்புவதா? அதற்கு உன் தேவி தண்ணீர் வார்ப்பதா என்று மனசுக்குள்ளேயே கசிந்து உருகினார். தான் எதிர்பார்த்ததற்கு மேலாக கிருஷ்ணன் தன்னை கௌரவித்து விட்டதாக எண்ணி சந்தோஷப்பட்டார். இப்படிப்பட்ட கிருஷ்ணனிடம் போய் வறுமை தீர பொருள் கொடு என்று கேட்பதா? கூடாது என்று அமைதியாக இருந்து விட்டார். அவரை உணவருந்தச் செய்தான் கிருஷ்ணன். ருக்மணி பரிமாறுகிறாள். கிருஷ்ணன் விசிறுகிறான். ஆனந்தத்தால் கண்கள் கலங்குகின்றன குசேலருக்கு. உணவருந்திய பின் தாம்பூலம் தந்து பட்டு மஞ்சத்தில் படுக்க வைக்கிறான். ருக்மணி விசிறிக்கொண்டிருக்கிறாள். அடடா, இவ்வளவு தூரம் இந்த இளைத்து சிறுத்த பாதங்கள் நடந்து வந்திருக்கின்றன. எவ்வளவு துன்பத்தை அடைந்திருக்கும். நன்றாக ஓய்விடுங்கள் என்று சொல்லியபடி குசேலரின் பாதங்களை மென்மையாக பிடித்து விடுகிறான். குசேலரால் இந்த அன்பை தாங்க முடியவில்லை. அவரது கண்கள் கசிகின்றன. சுதாமா அன்று போலவே இன்றும் இருக்கிறார். குருகுலத்தில் எல்லோருக்கும் அவர் பணிவிடை செய்தார். அப்போது அவருக்கு யாராவது உதவி செய்தால் அவரால் தாங்க முடியாது, கண் கலங்கி விடுவார் என்று சொல்லி சிரித்தான் கிருஷ்ணன். ருக்மணி புன்னகைத்தாள். குசேலரின் பிரமிப்பு தீரவில்லை. நாட்கள் நகர்ந்தன. கிருஷ்ணனின் அன்பு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. குசேலர் வந்த காரணத்தை சொல்லவில்லை, சொல்ல முடியவில்லை. மனைவி மக்களின் நினைவு தோன்றி தடுமாற வைத்தது. கிருஷ்ணனிடம் விடைபெற நினைத்தார். தயக்கத்துடன் சொல்லவும் செய்தார். சுதாமா, அந்நியார் எனக்கென்று எதுவும் கொடுத்திருப்பார்களே, அது எங்கே என்று கேட்டான் கிருஷ்ணன். தூக்கி வாரி போட்டது குசேலருக்கு. அந்த கந்தல் துணி முடிச்சை அவிழ்த்து அவளை எடுத்து தருவதா? முடிச்சை பார்த்தாலே விகாரம், உள்ளேயோ சாதாரண அவள். இதை போய் கொடுப்பதா என்று எண்ணி நாணிக் கொண்டிருந்தார். அதற்குள் கிருஷ்ணன் அவரது கந்தல் முடிச்சை பார்த்து விட்டான். முடிச்சை பிரித்தான். அடடா, எனக்கு பிடித்தமான அவள் என்று சொன்னபடியே ஒரு பிடி அவளை எடுத்தான். குசேலர் கண்கலங்க அவனையே பார்த்து கொண்டிருந்தார். பார்க்கவே அழுக்காயிருக்கு அந்த கந்தல் துணி. அதற்குள் முடிஞ்சு வச்சிருக்கும் அவளை எடுத்து சாப்பிடுறது சாதாரண விஷயமல்ல. கிருஷ்ணன் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. ரொம்ப விசேஷமாக நினைத்தான். உள்ளே இருக்கிற அவள் உலக்கையால் குத்துப்பட்டு அவளான மாதிரி லௌகீக வாழ்க்கையில் குசேலரும் அவர் குடும்பமும் குத்துப்பட்டிருக்கிறது என்பது கிருஷ்ணனுக்கு புரிந்தது. சுசீலையின் பக்தி தெரிந்தது. அதை கவனமாக கொண்டு வந்த குசேலனின் சிரத்தை புரிந்தது. பக்தி என்றால் என்ன? உள்ளன்பு. ஏழைக்கு உணவிடுவது பக்தி. உதவி கேட்டு வருவோருக்கு உள்ளன்போடு உதவுவது பக்தி. குசேலன் சுசிலையின் உள்ளன்பை உணர்ந்த பரமாத்மா ஒரு பிடி அவலை எடுத்து வாயில் போட்டு, ஆகா, எவ்வளவு சுவை! அமிர்தம் கூட இதற்கு ஈடாகாது. எல்லாம் அண்ணியின் கை பக்குவம் என்று சொல்லி ஆனந்தமாக சாப்பிட்டான். குசேலரின் மனைவி எப்போது அவளை இடித்தாள். அக்கம் பக்கத்திலே யாசகமாய் வாங்கியது. எத்தனை பேர் அவளுக்கு தெரியாமல் பரிகசித்தனரோ. எந்த வேதனையையும் கணவன் மேல் சுமத்தாமல் தானே தாங்கிக் கொண்டு இந்த அவலை கொடுத்து அனுப்பினாள். அது பகவானுக்கு நன்கு தெரிந்தது. இதையெல்லாம் கைப்பக்குவம் என்று சொல்லி சுசீலையை கௌரவப்படுத்தினான். அடுத்தபடி அவளை வாயில் போட எடுத்தான். அதற்குள் ருக்மணி அவன் கைகளை பற்றினாள். பரமாத்மாவிற்கு புரிந்தது ருக்மணியின் நடத்தை. ஆம் சுவாமி, நீர் ஒரு பிடி அவள் சாப்பிட்டதுமே அவர் தரித்திரம் நீங்கி இப்போ குபேரனுக்கும் மேலே என்னும்படி ஆகிவிட்டார். அடுத்த பிடியை நீர் சாப்பிட்டால் செல்வத்துக்கெல்லாம் அதிதேவதையான நானே அவரது கிரகத்திற்கு போய் இருக்கிற மாதிரி ஆகிவிடும் என்றாள். குசேலன் விடை பெற்றான். இவரும் எதுவும் கேட்கலை. அவரும் எதுவும் தரவில்லை. கிருஷ்ணனும் ருக்மணியும் குசேலரை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தனர். சுசிலைக்கு என்ன சொல்வது? ஒரு சம்பத்தும் வாங்கி வரவில்லை என்று நினைத்தாலும் கண்ணன் தன் மீது காட்டிய பரிவும் ருக்மணியின் உபசரிப்பையும் எண்ணியவாறு தன் ஊரை அடைந்தார். ஊரே அடையாளம் மாறியிருந்தது. எங்கு நோக்கினும் வளமும் செழுமையும் புலப்பட்டது. ஒன்றுமே புரியவில்லை அவருக்கு. ஊரின் எல்லையை அடைந்தார். அங்கே பூர்ண கும்பத்துடன் வரவேற்க எல்லோரும் காத்திருந்தனர். யாரோ பெரிய மனிதர்கள் வருகிறார்கள் போலும் என்று நினைத்தபடி நடந்தார். அவர் அருகே வந்தவுடன் அவருக்குத்தான் பூரண கும்பம் கொடுத்தார்கள். குசேலர் குழம்பினார். அப்போது ஒரு செல்வ செழிப்புடன் காணப்பட்ட பெண் ஒருத்தி அவர்களது கால்களை விழுந்து வணங்கினாள். தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்த வணங்கிய பெண் எழுந்தபோது குசேலர் அதிர்ந்தார். காலில் விழுந்து வணங்கிய பெண் வேறு யாரும் இல்லை, அவரது மனைவி சுசீலை. குசேலர் கண் கலங்கினார். கிருஷ்ணா, இது என்ன விளையாட்டு? உன்கிட்டே நான் எதையுமே சொல்லலே, கேட்கலை. கேட்டிருந்தா கூட இவ்வளவு செல்வத்தை நான் கேட்டிருக்க மாட்டேன்.
குடிசையை மாளிகையாக மாற்றியிருக்கே, செழிப்பை வீடு பூரா ஊர் பூரா நிரப்பியிருக்கே. ஏன் கண்ணா ஏன்? வறுமையில் இருந்தபோது இருந்த அன்பு மாறும்னு பார்க்கவா? மாறாது. என்னைக்கும் நான் குசேலனாகவே இருப்பேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டார். எதிலும் பற்றற்று கண்ணன் மீது தனது எண்ணங்களையெல்லாம் திருப்பி அவன் நினைவாகவே இருந்து இறுதியில் செல்வம் அனைத்தையும் அந்தணர்களுக்கு தானமளித்து வைகுந்தத்தை அடைந்தார். ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த சரித்திரத்தை கேட்பவனும் படிப்பவனும் ஏழ்மையிலிருந்து விடுபட்டு உத்தமனான பகவத் பக்தன் ஆவான்.